கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு நிறைந்த வீடு என்கிற தலைப்பிலே கர்த்தர் பேசுவாராக. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்தவ பிள்ளைகளாக வாழ்கிறோம். நமக்கென்று தனி நாடோ தனி தீவோ கிடையாது. ஆனால் எல்லாரோடு சேர்ந்து தான் வாழுகிறோம். எல்லா மக்களோடு சேர்ந்து வாழ்வது மட்டுமல்ல, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சாத்தானுடைய அசுத்தாவினுடைய சேனைகள் இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் கூட தேவன் தம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மறைவிடத்தை ஏற்படுத்தினார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், உன்னதமான தேவன் ஒரு மறைவிடத்தை ஏற்படுத்தினார். அந்த மறைவிடம் தான் இயேசு கிறிஸ்து என்று வேதம் போதிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாத்திராகம் 12ஆம் அதிகாரத்திலே எப்படி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால்களை பூசி அதன் பிற்பாடு நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்கு பின்னால் எப்படி மறைவான இடத்திலே படுத்துக் கொண்டாங்களோ, அதே அவர்கள் வேதம் சொல்கிறது, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பாதை அவர்களை கடந்து சென்றது. அவருடைய வீட்டுக்கு எந்த சேதமும் இல்லை. அவர்கள் பத்திரமாய் பாதுகாப்பாய் இருந்தார்கள் என்று வேதம் போதிக்கிறது. அதே போலத்தான் நமக்கென்று இந்த ஏற்படுத்தப்பட்ட மறைவிடமாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் வருவோமானால், வேதம் சொல்கிறது, இந்த காலத்தில் வீடு என்பது நாம் தான் வீடாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது, அந்த மறைவிடமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழும் பொழுது தேவன் நம்மளை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், பத்திரப்படுத்துகிறார். எந்த கேடு வராமல், எந்த தீங்கு வராமல் கர்த்தர் நம்மளை வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, பாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அர்த்தம் என்ன? உன்னதமான தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மறைவிடமாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் வரும் பொழுது சர்வவல்லவருடைய நிழலாகிய பாதுகாப்புக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆகவே தான் எந்த தீங்கு நம்மை சேதப்படுத்துதல் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை புலிசுனை கட்டு வியாதிகள் பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் வாழ்வீர்களானால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தெய்வீக பாதுகாப்பு விளங்கட்டும் சுவாமி, இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.